4 மனைவிகள் கொண்ட ஒரு மனிதன். ஒரு காலத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு 4 மனைவிகள். அவர் தனது 4வது மனைவியை எல்லோரையும் விட அதிகமாக நேசித்தார். சிறந்த ஆடைகளை அணிவித்தார், சிறந்த உணவை கொடுத்தார், இரவும் பகலும் அவளை கவனித்துக் கொண்டார். அவர் தனது 3வது மனைவியையும் மிகவும் நேசித்தார். அவளது அழகை பற்றி பெருமைப்பட்டு எப்போதும் மற்றவர்களிடம் அவளை காண்பிப்பார். ஆனால் ஒரு நாள் அவள் தன்னை பிரிந்து சென்று விடுவாளோ என்று அவரது இதயத்தில் ஒரு அச்சம் இருந்தது. அவரது 2வது மனைவி சாந்தமும் ஆதரவும் கொண்டவள். அவர் சிரமங்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் அறிவுரைக்கும் ஆறுதலுக்கும் அவளிடம்தான் திரும்புவார். அவரது முதல் மனைவி எல்லோரையும் விட மிகவும் விசுவாசமானவள். அவள் அவருக்காக எல்லாவற்றையும் செய்தாள், குடும்பத்தை நிர்வகித்தாள், இன்பத்திலும் துன்பத்திலும் அவரோடு உறுதுணையாக நின்றாள். இருந்தும் அவர் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. மரணப்படுக்கை. ஒரு நாள் அந்த மனிதன் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டார். மரணப்படுக்கையில் இருந்த போது அவர் ஒவ்வொரு மனைவியாக அழைத்தார். 4வது மனைவியிடம் அவர் கூறினார், நான் உன்னை மிகவும் நேசித்தேன். நான் இறக்கும் போது நீ என் கூட வருவையா? அவள் உறுதியாக பதிலளித்தாள், மாட்டேன். நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைதான் என்னால் உங்களுடன் இருக்க முடியும். நீங்க இறந்தவுடனே நானும் அழிஞ்சிடுவேன். 3வது மனைவியிடம் அவர் கெஞ்சினார், என் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை நேசித்தேன். நீ என் கூட வருவையா? அவள் சொன்னால், மாட்டேன். நீங்கள் இறந்த பிறகு நான் வேற ஒருவருடன் சென்று விடுவேன். 2வது மனைவியிடம் அவர் நம்பிக்கையுடன் திரும்பினார். நீ எப்போதும் எனக்கு துணையாக இருந்தாய். நிச்சயமாக நீ இப்போது என்னை கைவிட மாட்டாய், இல்லையா? அவள் பெருமூச்சு விட்டாள். மன்னிக்கவும். என்னால் சவக்குழி வரை மட்டுமே உங்களுடன் வர முடியும். அதற்கு மேல் வர முடியாது. கடைசியாக அவர் வாழ்நாள் முழுவதும் அலட்சியம் செய்த முதல் மனைவி மெதுவாக முணுமுணுத்தாள். பயப்படாதீர்கள், நான் உங்களுடன் வருவேன். நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். தன்னுடன் எப்போதும் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒருவரை தான் தாமதமாக உணர்ந்து அலட்சியம் செய்து விட்டோமே என்று அந்த மனிதன் கண்ணீர் விட்டு அழுதார். 4 மனைவிகளின் உண்மை. 4வது மனைவி என்பது உங்கள் உடல். நீங்கள் எவ்வளவுதான் அதை கவனித்துக் கொண்டாலும் அது உங்களுடன் இறந்துவிடும். 3வது மனைவி என்பது உங்கள் செல்வமும் உடைமைகளும். நீங்கள் சென்ற பிறகு அவை மற்றவர்களுக்கு சென்றுவிடும். 2வது மனைவி என்பது உங்கள் குடும்பமும் அன்புக்குரியவர்களும். அவர்கள் சவக்குழி வரை மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள். முதல் மனைவி என்பது உங்கள் ஆத்மா, சோல். பெரும்பாலும் அலட்சியப்படுத்தப்படுகிறது. ஆனால் மரணத்திற்கு பிறகும் உங்களுடன் பயணிக்கும் ஒரே துணை அதுதான். உங்கள் உடலையும் செல்வத்தையும் கவனிப்பது அவசியம். ஆனால் உங்கள் ஆத்மாவை புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் உயிரோடு வாழும் ஒவ்வொரு நொடியும் அன்பையும் நல்லெண்ணத்தையும் விதைத்து செல்லுங்கள். ஏனால் உங்கள் செல்வமும் சரீரமும் உங்களுடன் வருவதும் இல்லை. நீங்கள் மற்றவர்களுக்காக செய்த நற்செயல்களும் நீங்கள் இந்த உலகில் பதித்து சென்ற அன்பின் ஆழமான தடங்களுமே உங்களுக்கு மரணத்தின் பின்னரும் நிரந்தரமாக புகழாக வாழும்.